ஹாய், இன்னைக்கு ஃப்ரீ க்ரோஷே கிளாஸோட டே 4. இன்னைக்கு கிளாஸில் நம்ம இப்படி ஒரு க்யூட்டான பேபி ஷூ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே பேசிக் ஸ்டிச்சஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹாய், இன்னைக்கு கிளாஸ் 4 பேபி ஷூவில் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். சிஹெச்னா செயின் ஸ்டிச், எஸ்சினா சிங்கிள் க்ரோஷே, டிசினா டபுள் க்ரோஷே, டிசி டுகெதர் அப்படின்னா டபுள் க்ரோஷே டுகெதர். அது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம் கிளாஸில். ஸ்லிப் ஸ்டிச், எஸ்எல் ஸ்டிச் அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச், ஹெச்டிசினா ஹாஃப் டபுள் க்ரோஷே, ஹெச்டிசி டுகெதர் அப்படின்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே டுகெதர். இதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகும். நெட்டில் ஏதாவது பேட்டர்ன் டவுன்லோட் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது யூடியூப் வீடியோஸில் நீங்கள் பார்த்தாலும் அதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இதை உங்கள் டைரியில் எழுதி எடுத்துக்கோங்க. கிளாஸ் 4ல் கீழே உங்களுக்கு வேணுன்னா அந்த கிளாஸில் வரக்கூடிய பேட்டர்னும் எழுதி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஷூ பண்ணுறதுக்கு நான் ஒரு பண்டில் லாவெண்டர் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க த்ரெட் எடுத்துக்கோங்க. 3.5 நீடில் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு 10 செயின் ஸ்டிச் போடணும். இது கொஞ்சம் குட்டியான த்ரெட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கிளியர் இல்லாத மாதிரி இருக்குது. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணுங்கள். 10 செயின் ஸ்டிச் போடுறோம். 5 6 7 8 9 10. இப்போது 10 செயின் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சை விட்டுட்டு ரெண்டாவது செயினில் 2 ஹெச்டிசி போடுறோம். ஒரே செயினில் 2 ஹெச்டிசி போடுறோம். பாருங்கள், இது ஒரு ஹெச்டிசி. இப்போ திரும்பவும் அதே செயினில் 2வது ஹெச்டிசி போடுறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த ஹெச்டிசியை ஒரு சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை த்ரெட்டை வச்சு கூட அதை மார்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன த்ரெட்டை கட் பண்ணி. நான் எல்லார் வீட்லேயும் ஸ்டிச் மார்க்கர் இல்லாததுனால சேஃப்டி பின் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு செயின் ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி வச்சு மொத்தம் 7 ஹெச்டிசி போடுறோம். 1 2 3 4 5 6 7. இப்போ 7 ஹெச்டிசி போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டில் ஒரு செயின் இருக்குது. அந்த ஒரு செயின்லேயே நம்ம 5 ஹெச்டிசி போடணும். 5 ஹெச்டிசி போடணும் அந்த சேம் ஸ்டிச்சில். அப்போ தான் நமக்கு அது அந்த இடம் ரவுண்டாக திரும்பி வரும். இல்லைன்னா கரெக்டாக நமக்கு கிடைக்காது. இப்போ திரும்ப நம்ம ஒரு 7 ஹெச்டிசி போடுறோம். அந்த ஒரு செயினில் 5 ஸ்டிச் போட்டோம். திரும்ப ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச் வச்சு மொத்தம் 7 ஸ்டிச்சில் 7 ஹெச்டிசி போட்டுட்ருக்கோம். ஏழு ஸ்டிச்சிலையும் 7 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ கடைசி ஸ்டிச்சில், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். அந்த ஒரு ஸ்டிச்சில் இப்போ 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு இப்போ அந்த சேஃப்டி பின்னை கலத்திட்டு அதில் அந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ஒரு ரவுண்டாக முடிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஃபஸ்ட் இருக்க 2 ஹெச்டிசி போடுறோம். அதாவது 2 ஸ்டிச்சில் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் சேஃப்டி பின் வச்சுருக்கேன். இப்போது லைனாக ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி வச்சு 7 ஹெச்டிசி போடுறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரே ஸ்டிச்சில் 5 ஹெச்டிசி போட்டோம். அந்த ஸ்டிச்சில் தான் இருக்கும். இப்போ அதில்
ஒவ்வொன்றுலேயும் 2 வச்சு மொத்தம் 10 ஹெச்டிசி போட்டுரும். பத்து ஹெச்டிசி போட்டாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி வச்சு மொத்தம் 7 ஹெச்டிசி போட்டுரும். இப்போ கடைசியாக நம்ம ஒரே ஸ்டிச்சில் 3 செயின் போட்டிருப்போம். அந்த 3லேயும் 2 ஹெச்டிசி வச்சு மொத்தம் 6 ஹெச்டிசி போட்டோம். ஆறு ஹெச்டிசி போட்டாச்சு. இப்போ நம்ம சேஃப்டி பின் எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செயின் 1 போட்டிருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி ஒரே ஸ்டிச்சில், அதுக்கடுத்த ஸ்டிச்சில் 1 ஹெச்டிசி, அதுக்கடுத்த ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி, அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 ஹெச்டிசி. இதுதான் மேலே 2 ஹெச்டிசி 1 ஹெச்டிசி 2 டைம்ஸ் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் 7 ஸ்டிச்லேயும் 7 ஹெச்டிசி போடுறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹெச்டிசி வச்சு 7 ஸ்டிச்சில் போடுறோம். இப்போது ஃபஸ்ட் ரோவில் 5, செகண்ட் ரோவில் 10 போட்ட ஸ்டிச்சஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி, அடுத்தது 1 ஹெச்டிசி, அடுத்து 2 ஹெச்டிசி, அடுத்து 1 ஹெச்டிசி வச்சு மாற்றி மாற்றி போட போகிறோம். திரும்பவும் 7 ஹெச்டிசி போடுறோம். ஷூவோட அடிப்பாக நம்ம ஃபுல்லாக செய்து முடித்தாச்சு. இப்போ நம்ம ஷூவோட மேலே பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம மேலே உள்ள த்ரெட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். பார்த்திங்களா, அந்த ஒவ்வொரு ஸ்டிச்சில் மேலே ஒரு த்ரெட் வருதுலாம், அந்த மேலே இருக்க த்ரெட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். கீழே உள்ளதில் பண்ண மாட்டோம். அது சைடில் திருப்பி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு செயின் மாதிரி தான் தெரியும். இப்போ நம்ம மேலே உள்ள ஸ்டிச்சில் மட்டும்தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி ஒவ்வொரு எல்லா ஸ்டிச்லேயுமே ஒரு ஹெச்டிசி போட்டுருங்க சுற்றி. வேறு எதுவுமே வேண்டாம், எங்கேயும் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நம்ம அப்பர் லூப்பில் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நம்ம 44 ஹெச்டிசி போட்டிருக்கோம். இப்போது அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதை ஒரு ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரோவுக்கு செயின் 1 போட்டு நம்ம ஒரு 44 சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் சேஃப்டி பின் போட்டிருக்கேன். சுற்றி எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறேன். அப்பர் லூப்பு லோயர் லூப் அப்படிலாம் இல்லை, மொத்தமாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணோம்ல அதே மாதிரி தான் மொத்தமாக சேர்த்து ஒரு 44 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்.
இப்போ 44 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ வந்து சேஃப்டி பின்னை கழட்டிட்டு அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு இப்போவே பார்க்கும்போதே தெரியும் அந்த ஷூவோட ஒரு சின்ன ஷேப் நமக்கு வந்திருக்கும். இப்போ செயின் 1 போடுறோம். போட்டுட்டு 11 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சேஃப்டி பின் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். 11 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்ருக்கேன். லெவன் சிங்கிள் க்ரோஷே முடிச்சதுக்கப்புறமா ஹெச்டிசி 2 டுகெதர். அதுக்கு நீடில் த்ரெட்டை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் வழியாக எடுக்கிறோம். இப்போ நமக்கு 3 அது எப்படின்னா லூப் இருக்கும் நீடில். இப்போது அப்படியே 2வது செயின்குள்ளே விட்டு அந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். இப்போ 4 லூப் இருக்கும். இப்போ 4 லூப் வழியாகவும் எடுக்கிறோம். இதுதான் ஒரு ஹெச்டிசி 2 டுகெதர். இனி 2 ஹெச்டிசி போடணும். அதான் ஹெச்டிசி 2 டுகெதர், ஹெச்டிசி 2 போட்டாச்சு. திரும்ப ஒரு ஹெச்டிசி 2 டுகெதர் போடுறோம். இப்படி 5 டைம்ஸ் ரிப்பீட்டடாக போடணும். ஹெச்டிசி 2 டுகெதர் போட்டுட்டு ஹெச்டிசி 2 2 ஸ்டிச்சில் 2 ஹெச்டிசி போடுறோம். போட்டுட்டு ஒரு ஹெச்டிசி போடணும் கடைசியில். போட்டுட்டு 5 செட்டு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ கடைசியில் ஒரு ஹெச்டிசி 2 டுகெதர் எக்ஸ்ட்ரா 1 போட்டுக்கிறோம். போட்டுட்டு 12 சிங்கிள் க்ரோஷே போடணும். பன்னெண்டு சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்ததும் அந்த சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதில் ஸ்டிச் போட்டு அதை முடிச்சுக்கலாம். இப்போவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷூவோட ஷேப் அழகாக வந்திருக்குது. திரும்ப செயின் 1 போடுறோம். போட்டு 12 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நோட்டில் அந்த ஸ்டிச்சஸை லைனாக எழுதி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டைமிங். அதை கிளிக் பண்ணி எந்த ரவுண்டு வேணுமோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ 2 ஹெச்டிசி டுகெதர் போடுறேன். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான். இப்போது டிசி டுகெதருக்கு த்ரெட்டில் மிடில் சுற்றி நெக்ஸ்ட்டு செயினுக்குள்ளே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுக்கிறேன். இப்போ 3 லூப் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் 2 லூப் வழியாக த்ரெட்டை எடுக்கிறோம். இப்போ நமக்கு திரும்பவும் 2 லூப் இருக்குது. அந்த 2 லூப்போடையே நீடில் த்ரெட்டை சுற்றி அடுத்த செயினுக்குள்ளே விடுறோம். த்ரெட்டை செயின் ஸ்டிச் வழியாக எடுக்கிறோம். இப்போ 4 லூப் இருக்குது. இப்போது ஃபஸ்ட் 2 லூப் வழியாக எடுக்கணும். திரும்ப மீதி இருக்கிற 3 லூப் வழியாகவும் எடுக்கணும். இதுதான் டிசி 2 டுகெதர். இது நான் பேசிக் ஸ்டிச்சஸில் சொல்லலை, இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்து படிச்சுக்கோங்க. இதே ஸ்டிச்சை 4 டைம் போடுறோம். உங்களுக்கு பொறுமையாக பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபஸ்ட் கமெண்டில் டைமிங் மென்ஷன் பண்ணுறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்தந்த ரவுண்டில் இருந்து பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே ஒவ்வொரு பேசிக் ஸ்டிச்சஸையும் அப்லோட் பண்ணி விடுறேன். அப்போ உங்களுக்கு வீடியோவில் எங்கே அந்த ஸ்டிச் வருதுன்னு சொல்லி போய் பார்க்க வேண்டாம், ஷார்ட்ஸ்லேயே ஈஸியாக பார்த்துடலாம். இப்போது 4 டிசி டுகெதர் போட்டாச்சு. இப்போ ஹெச்டிசி 2 டுகெதர் போடுறோம். இனி ஒரு ஹெச்டிசி போடுறோம். அதுக்கப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் 12 ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம்.
சேஃப்டி பின் எடுத்துகிட்டு அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரவுண்டை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ செயின் 1 போட்டு ஒரு 11 ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சேஃப்டி பின் போட்டிருக்கேன். இப்போ 11 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இப்போது HTC 2 டுகெதர் போடணும். ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், அப்படியே HTC 2 டுகெதர் போட்டுருவோம். இப்போ DC 2 டுகெதர் 3 டைம்ஸ் போட்டுரும். அப்போ 6 ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் போடும்போது வந்துடும். இப்போ திரும்பவும் ஒரு HTC 2 டுகெதர் போட்டுடலாம். இனி 11 SC ஸ்டிச் போடலாம். ஸ்லிப் ஸ்டிச் சிங்கிள் குரோஷே. லெவன் எஸ்சி முடிஞ்சதும் சேஃப்டி பின்னை கழட்டிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போவே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷூ ஷேப்பில் அழகாக வந்திருக்கும். இனி செயின் 1 போட்டுட்டு எல்லா ஸ்டிச்லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே மட்டும் போடுறோம். சுற்றி எல்லா ஸ்டிச்லேயுமே சிங்கிள் க்ரோஷே முடிஞ்சதும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம் அந்த ரோவை. இப்போ செயின் 1 போட்டு HTC போட்டுரும். எல்லா ஸ்டிச்லேயுமே ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷே சுற்றி போட்டுக்கலாம். இப்போது ஹாஃப் டபுள் க்ரோஷே சுற்றி போட்டு முடிக்க போகிறோம். முடிச்சாச்சு. இனி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அந்த ரோவை முடிச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுருவோம். இப்படி உங்களுக்கு எந்த லெங்க்த்துக்கு வேணுமோ அவ்வளோ டைம் திரும்ப திரும்ப போட்டுக்கலாம். இனி நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம். நமக்கு க்யூட்டான ஒரு ஷூ கிடச்சிட்டு, பேபி ஷூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அதில் ஒரு சின்ன டிசைன் மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் த்ரெட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி ஆட் பண்ணணும்னு பாருங்கள். இப்படியே ஆட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். இப்படியே ஆட் பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கலர் பர்பிள் கலர் த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிக்கணும். இதையும் டைட் பண்ணிவிட்டு 2 செயின் 2 போடுறோம். ஃபஸ்ட்டு அந்த பேக் லூப்பில் மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின்,
இன்னொரு டபுள் க்ரோஷே. இவ்வளோ ஒரே ஸ்டிச்சில் தான் போட்டிருக்கோம். இனி ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், திரும்ப இன்னொரு செயின். இனி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம். அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இப்போது இன்னொரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு செயின், இன்னொரு டபுள் க்ரோஷே. இப்படி நீங்கள் ஃபுல்லாக ஷூக்கு சுற்றி போட்டுக்கோங்க. கடைசியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எல்லா த்ரெட்டையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நாட் போட்டு விட்டுருங்க. 2 த்ரெட்டை பிடிச்சி கட்டிடுங்க. த்ரெட்டை கட்டிட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டு முடிஞ்சால் ஃபெவிகால் போட்டு லைட்டாக ஒட்டி விட்டுருங்க. அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப க்யூட்டான அழகான ஒரு பேபி ஷூ கிடச்சிருக்கு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், ஏதாவது டிப்ஸு தரணுன்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளோட க்யூட்டான பேபி ஷூ ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பை பாய்.